ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பால் கொழுக்கட்டை ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணியில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் நிறையவே சுட வச்சுக்கோங்க. இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே அதிகமாக ஊற்றிட வேண்டாம், மாவு குழ குழன்னு ஆகிடும். ஸோ இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள், அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சுட வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு தண்ணி பத்தலை அப்படின்னா திருப்பி போய் சுட வைக்க முடியாது. அதுக்குள்ளே இங்கே மாவு கெட்டியாயிடும். ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணாலே போதுமானது. இப்போ கையில் எடுத்து காட்டுறேன், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா ஆறுனதும் நம்ம கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் சின்ன சின்ன பால்ஸாக நாம் உருட்டி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீளமாக அது மாதிரி செஞ்சு போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப சின்ன சின்னதாக மேக் பண்ணுங்கள். பெருசாக மேக் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. இது மாதிரி எல்லா மாவையும் நாம் செஞ்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு அகலமான கடாயில் தண்ணி நல்லா சுட வச்சுக்கணும். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம அந்த மேக் பண்ண பால்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தண்ணி மிக்ஸ் பண்ணி மாவில் ஆட் பண்ணலை அப்படின்னா இந்த பால்ஸ் தண்ணியில் போட்டதுமே உடஞ்சி தண்ணியில் கரைஞ்சிரும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது. ஸோ அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேனில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெல்லம் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 கப் பச்சரிசி எடுத்தோம், அதுக்கு 2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி வச்சாலே போதும். இப்போ வெல்லத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகு வைக்கக்குள்ளேயும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். சப்போஸ் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா பாகு சீக்கிரமாக கெட்டியாயிடும். இது மாதிரி கைவிடாத கிண்டிகிட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாகு ஒரு கம்பி பதம் அப்படிங்கிறதுலாம் வேண்டாம், ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சாலே போதும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை நல்லாவே வெந்துருச்சு. கொழுக்கட்டை பார்த்தாலே தெரியும், நல்லா மினுமினுன்னு இருக்கும். அப்படின்னாலே நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இருந்தாலும் நான் ஒன்று எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையால் அப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி வரக்கூடாது. ஸோ மாவு மாதிரி இல்லை அப்படின்னா நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை பாகை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஸோ இதில் மண் ஏதாவது இருக்கும், அதனால தான் நம்ம பாகு காய்ச்சி இதை உள்ளே ஆட் பண்ணுறோம். இப்போது இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும் இந்த பால் கொழுக்கட்டை. அதனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைங்க, கொஞ்சம் திக்காகும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கெட்டியானதும் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா துருகின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் ரெசிபி. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பால் கொழுக்கட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் மீ சங்கீதா விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். See you.